வெல்கம் டு அவர் சேனல் நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெளியில் போய் கற்றுக்க முடியல, டைம் இல்லை ஆன்லைனில் கற்றுக்கலான்னு பார்த்தா அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு நம்மளோட ஆரி கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி வெறும் ₹100 மட்டும் பே பண்ணி நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு குவாலிட்டியான ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிரைடல் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கான நாலேஜை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். கிளாஸ் கம்மிங் அக்டோபர் 1 ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் பற்றின வேறு டீட்டெயில் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அதே வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆரி கிளாஸ்க்கான அட்மிஷன் அக்டோபர் 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரி கிளாஸ் மாதிரியே நம்ம சேனலில் இருந்து ப்ளவுஸ் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா, எப்படி நம்ம ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அப்படி எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடுறதுன்னு தான். ஆல்ரெடி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பற்றின டீட்டெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். வர்ற அளவோட 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. 14.5 வருது, 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து 16 நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா சுற்றளவு எடுக்கிறதுக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஹூக் பட்டி சைடில் நம்ம சுற்றளவு எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து டேப் வச்சு இந்த மாதிரி லைட்டாக இழுத்து பார்த்திங்க அப்படின்னா வர்ற அளவை சுற்றளவு வச்சுக்கலாம். இப்படி 2 விரல் கொடுத்து அந்த ஆம்கோல் சைடில் ஜஸ்ட் அந்த ப்ளவுஸை லிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும். சுற்றளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா பேக் நெக்கோட ஹைட் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து இந்த மாதிரி டேப்பை வச்சு டேப்பையே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணாலும் ஓகே, இல்லைனா அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிங்கனாலும் ஓகே. பேக் நெக்கோட ஹைட் 8 வருது. ஸோ அந்த அளவை கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஆம்கோலோட உயரம் பார்க்க போகிறோம். ஸோ ஆம்கோலோட உயரம் பார்க்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ஆம்கோல் வளைவு ப்ராப்பராக இருக்க மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து டேப் வச்சு கரெக்டாக அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வரைக்கும் நீங்கள் டேப்பை ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்கோலுடைய ஹைட் வந்துடும். இதில் எந்த அளவையும் சேர்க்கவும் தேவையில்லை, குறைக்கவும் தேவையில்லை. இருக்கிற அளவை அப்படியே வச்சுக்கோங்க. 5.5 இன்ச் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கழுத்து அகலம் இந்த மாதிரி மெஷர் பண்ண சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்கேல் நீங்கள் வச்சு பேக் பார்ட்டோட அந்த சைடில் ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக ப்ளவுஸை இப்படி திருப்பி வச்சுட்டு டேப்பை நெக்கு கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா, ஸோ நெக்கோட கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி டேப்பை வச்சு கரெக்டாக டேப்பை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த டேப்போட எட்ஜும் அந்த ப்ளவுஸோட கழுத்து பீஸ் அடிச்சிருக்கிற அந்த எட்ஜும் ஒரே மாதிரி வரணும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேப்பை ஃபோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த கழுத்தோட அகலம் தெரிஞ்சிடும். இதில் மேக்ஸிமம் மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மெத்தட் இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஷோல்டர் எப்படி நம்ம மெஷர் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் இருந்து கழுத்து பீஸ் அடிச்சிருக்கிற இடம் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர் மெஷர் பண்ணி பாருங்கள். 2.25 இன்ச் வருது. இது கூட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சாக நம்ம ஷோல்டர் அளவை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட் மெஷர் பண்ணிடலாம். ஷோல்டரோட சென்டரில் இருந்து கரெக்டாக கீழே பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் நீங்கள் லைட்டாக ப்ளவுஸை லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு கிடச்சிடும். ரொம்ப இழுக்க வேண்டாம், சும்மா லைட்டாக இழுத்து பார்த்தா போதும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு 11.5 வருது. அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து 12.5 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் பார்க்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த நெக்கோட வளைவு ப்ராப்பராக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த வளைவை கரெக்டாக ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா டேப்பை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் ப்ராப்பராக நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறமா ஸ்லீவ் மெஷர்மெண்ட் பார்த்துலாம். ஸ்லீவ் மெஷர்மெண்ட் நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். கண்டிப்பாக கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து ஸ்லீவும் பாடி பார்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல இருந்து ஸ்லீவோட பாட்டம் வரைக்கும் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன அளவு வருதோ அது கூட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் கீழே பட்டி மடித்து தைக்கிறதுக்காக, 1/2 இன்ச் பாடி பார்ட்டோட ஸ்லீவ் பார்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்காக டோட்டலாக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. 6 வருது எனக்கு ரெடி அளவு. ஸோ 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்தோம் அப்படின்னா 8 இன்ச் நான் மொத்தமாக ஸ்லீவோட ஹைட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவோட சுற்றளவு. கரெக்டாக அந்த ஸ்லீவ் ஜாயிண்டில் இருந்து 1 இன்ச் தள்ளி டேப்பை வச்சுக்கோங்க. டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஆம்கோலோட ஜாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன அளவு வருதோ அது கூட 1.5 இன்ச் தையலுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 7 வருது, அது கூட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து 8.5 இன்ச்
சுற்றளவுக்காக வச்சுக்கலாம். மேலே இந்த சைடு கரெக்டாக இருக்கணும், கீழே அந்த ஆம்கோல் பார்ட் இப்படி இருக்கணும், நடுவில் வந்து ஸ்லீவோட பார்ட் வந்து இந்த மாதிரி சுருங்கி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு தான் ஸ்லீவோட சுற்றளவு பார்க்கணும். இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மெத்தடு, இதில் மிஸ்டேக் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. கொஞ்சம் கவனமாக மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 7 inches வருது. ஸோ 7 inches கூட 1.5 inch வந்து தையலுக்காக ஆட் பண்ணி மொத்தமாக 8.5 inch வந்து நான் ஸ்லீவோட சுற்றளவாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டை பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்த்துலாம். நான் இங்கே பேப்பர் பேட்டர்ன் போடுறதுக்காக ஒரு சார்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஃபுல் சார்ட்டை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சுற்றளவு தேவையோ அந்த சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சார்ட்டை ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 11 inch வந்து சுற்றளவு வந்துச்சு ப்ளவுஸோட சுற்றளவு. ஸோ அந்த 11 inch இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டாச்சு இந்த மாதிரி. ஸோ கரெக்டாக சுற்றளவு 11 இருக்குது. இதுக்கப்புறமா பேக் பார்ட்டோட டோட்டல் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தையலுக்கும் சேர்த்து 16 inch வந்து பேக் பார்ட்டோட ஹைட் வந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 2 இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபோல்டிங் சைட்லேயும் ஒரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க, அந்த ஓப்பன் சைட்லேயும் ஒரு தடவை மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ப்ராப்பராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 inch பட்டி மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து பட்டி மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரில் உங்களுக்கான பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஃபோல்டிங் சைடில் இருந்து நெக்கோட வித் கழுத்து அகலம் வந்து 2.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து அகலம் மார்க் பண்ண இடத்துல இருந்து 3 inch வந்து ஷோல்டருக்காக மார்க் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து கீழ்ப்பக்கமாக ஆம்கோல் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் உயரம் 5.5 inch நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து மொத்தமாக 5.25 inch வருது. அதே அளவு கீழேயும் வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ளஸோட சென்டரில் இருந்து ஆம்கோல் வந்து ஹைட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஒரு தடவை ஆம்கோலோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட் கூட முன்ன பின்ன ஆம்கோலோட ஹைட் ஏறி இறங்கி வராமல் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி பாக்ஸ் போடுறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸோட கார்னரில் இருந்து 1 inch மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸோட கார்னர்லேருந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆம்கோலுடைய உயரம் 5.5 இருக்கா, அதில் வந்து 1/2 inch வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 inch வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக. ஸோ 5.5ல் 1/2 inch வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்காக மார்க் பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் 5 இருக்குது. அதில் பாதி வந்து 2.5 inch. அந்த 2.5 inch கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துல இருந்து ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண அந்த 1 inch கிட்ட டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு கர்வ் போட்டு விட்டுக்கோங்க. இந்த வளைவு ரொம்பவே முக்கியம். ஸோ கண்டிப்பாக ப்ராப்பராக நம்ம என்ன மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக கரெக்டாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா பேக் நெக்கோட ஹைட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேக் நெக்கோட ஹைட் வந்து நம்ம 8 inch தான் மெஷர் பண்ணியிருந்தோம். ஒரு 1/2 inch வந்து நான் பேக் நெக் ஹைட் இறக்கி வைக்க போகிறேன். அதுக்காக 8.5 inch வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் நெக்கோட ஹைட் 8.5 inch மார்க் பண்ணிவிட்டு கழுத்து அகலம் 2.5 inch மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டதுக்கப்புறமா இதில் வந்து எல்லா பாயிண்ட்டையுமே நீங்கள் என்னென்ன மார்க் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன மெஷர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்க்கும்போது மறக்காமல் இருக்கும். ஸோ பேக் நெக் ஹைட் 8.5 inch, ஆம்கோல் ஹைட் 5.5 inch, மேலே ஷோல்டர் தையலுக்காக 1/2 inch, நெக்கோட வித்து வந்து 2.5 inch எல்லாத்தையுமே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம நெக்கோட வளைவு போட்டு விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒடுக்கமான நெக்காக வரும், உங்களுக்கு யூ ஷேப்பில் வரும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸை ஒட்டி போடுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு அகலமான நெக்காக வரும். இப்போ நீங்கள் இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மீடியம் நெக் வரும். ஓகேவா? ஸோ நான் இந்த மீடியம் நெக் லைனில் தான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் நெக்கோட வளைவு போட்டு விட்டுக்கோங்க. ஸோ டோட்டல் பேக் பார்ட்டோட ஹைட் எவ்வளோன்றதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் சார்ட் பேப்பரில். மொத்தமாக 16 inch. அதில் 14 inch தான் ரெடி அளவாக இருக்கும். 1/2 inch வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காகவும் 1.5 inch வந்து கீழே பட்டி மடித்து தைக்கிறதுக்காகவும் மொத்தமாக நம்ம 16 inch எடுத்திருக்கோம். ஸோ கட் பண்ணுறப்ப எப்போவுமே நீங்கள் நெக்லைன்லேருந்து கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்லைன்லேருந்து கட் பண்ணி ஷோல்டர் மேலே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆம்கோல் கட் பண்ணி சைடு கட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். இந்த இடத்துல பட்டி மார்க் பண்ணியிருக்கிற லைன் மேலே ஒரு சின்னதாக நாட்ச் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இடம் வரைக்கும் பட்டி நம்ம மடித்து தைக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், அளவு மாறாமல் இருக்கும்.
பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் எப்போவுமே மெஷர் பண்ணும்போது பேக் பார்ட்டை விட சுற்றளவில் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணணும். பேக் பார்ட்டோட சுற்றளவு எவ்வளோ எடுத்தோம்? 11 இன்ச். ஓகேவா? இது கூட ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து 11.5 இன்ச் வந்து பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும். பேக் பார்ட்டை விட 1/2 இன்ச் வந்து ஃப்ரண்ட் பார்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பக்கம் வந்து எந்த சைடில் நம்ம கொடுக்கணும்னா ஆம்கோல் சைடு தான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். கழுத்து பக்கம் கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? கழுத்து பக்கம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துடக்கூடாது. ஆம்கோல் சைடு தான் அந்த 1/2 இன்ச் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஆம்கோல் சைடில் ஒரு டாட் பிடிப்போம். அந்த டாட் பிடிக்கிற அளவு தான் அந்த எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற அளவு. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேக் பார்ட்டோட ட்ரேசிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ மேலே ஷோல்டர் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே பேக் பார்ட் எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஷோல்டர் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆம்கோல் கர்வ் வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து விட்டுருங்க. ஓகே, இப்போது நெக்கு மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. எப்போவுமே பேக் நெக்கோட ஹைட் வந்து அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு அந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையுமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து போட்டு ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே பேக் பார்ட்டை ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய அந்த பேக் பார்ட்டை எடுத்துருங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம இப்போது நெக்கோட ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோட ஹைட், ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் என்னென்னா 5.5 இன்ச். அந்த 5.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி நெக்கோட வளைவு வந்து போட்டு விட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் பேக் பார்ட்டுக்கு எப்படி நம்ம நெக்கோட வளைவு போட்டோமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒடுக்கமாக வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை அகலமாக வேணும்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழ்ப்பக்கமாக 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு. 12.5 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். 12.5 இன்ச் அப்படின்றது ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் இப்போ நம்ம மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹைட் மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா பட்டன் பீஸ் சைடு, அதாவது கழுத்து பக்கம் பட்டன் பீஸ் சைடு ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே ஆம்கோல் சைடும் கீழேருந்து மேல் பக்கமாக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அந்த சென்டர் லைன் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, சென்டர் லைன் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கூட முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை சென்டராக வச்சு ரெண்டு சைட்லேயுமே 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் 1.5 இன்ச், ரைட் சைடில் 1.5 இன்ச். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த சென்டராக இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து மேல் பக்கமாக சென்டர் டாட்டோட ஹைட் வந்து 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அங்கேருந்து வி ஷேப்பில் இந்த ரெண்டு சைட்லேயுமே 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சுக்கு வி ஷேப்பில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது கீழ்ப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. இங்கேருந்து இந்த சைடு ஒரு லைன் போட்டுருங்க. எங்கேருந்து எங்கே நம்ம லைன் போடுறோம் அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் மார்க் பண்ணி லைன் போட்டதுக்கப்புறமா ரெண்டு சைட்லையுமே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைட்லையுமே சென்டர் டாட்லேருந்து நம்ம லைன் போட்டிருக்கோம். ஸோ கீழ்ப்பக்கமாக இதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். சென்டர் டாட் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா கையோட பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டி கட் பண்ணுறதுக்கு இதில் ரிமைனிங் வந்தது இல்லையா, அந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட், அந்த பார்ட்டியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி டாட்காக மார்க் பண்ண அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ரெண்டு சைட்லேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா டாட்டுக்காக, அந்த இடத்துல வந்து கீழ்ப்பக்கமாக ரெண்டு லைன் வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு பட்டியோட அளவு வந்து கிடச்சிரும். ஸோ இதை இன்னொரு பேப்பரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இதோட அளவை கரெக்டாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற அளவை விட ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணுங்கள்.
ஸோ 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இது ஹூக் பட்டி சைடு, இது ஆம்கோல் சைடு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் சென்டர் டாட் வந்து இந்த மாதிரி பிடிக்கும்போது பட்டி ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டி நம்ம கட் பண்ணும்போது முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் வராமல், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். இப்போ செகண்ட் டாட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த பக்கம் வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது டோட்டலாக அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 5.25 இன்ச் இருக்குது. ஸோ 5.25 இன்ச் இருக்குது அப்படின்னா மேல் பக்கம் கழுத்து சைடு ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கழுத்து பீஸை கிராஸ் பீஸ் வச்சு அடிப்போம் இல்லையா, அந்த தையலோட அளவுக்காக மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் 5 இன்ச் இருக்குது. அந்த 5 இன்ச்சில் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 5 இன்ச்சில் சென்டர் பாயிண்ட் வந்து 2.5 இன்ச். அந்த 2.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க கொஞ்சம். ஓகே, போட்டதுக்கு அப்புறமா இந்த சென்டர் டாட்டில் இருந்து 1.5 இன்ச் வந்து நம்ம தள்ளி மார்க் பண்ணணும். நான் டேப்பை வந்து எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த சென்டர் டாட்டோட ஒரு சைடு ஸ்லாண்டிங் பொசிஷன் இருக்குல்ல, அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா 2 சைட்லேயுமே நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயுமே 1/4 இன்ச் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி இந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டுக்கோங்க. இது வந்து செகண்ட் டாட். இப்போ நம்ம தேர்ட் டாட் வந்து ஆம்கோல் டாட். அந்த ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம மெஷர் பண்ணணும், மார்க் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி இந்த 2 டாட்டுக்கும் சென்டரில் இருந்து ரஃபாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ரஃபாக ஒரு கோடு போட்டுட்டு சென்டர் டாட்டில் இருந்து 1.5 இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு கோடு இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் வர்ற மாதிரி ரஃபாக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டர் டாட்லேருந்து 1.5 இன்ச் வந்து தள்ளி வைக்கிறீங்க. ஸோ மார்க் பண்ண அந்த பாயிண்டில் இருந்து கரெக்டாக ஸ்கேல் எப்படி ஸ்லாண்டிங்காக வச்சு ஒரு லைன் போட்டு விடுங்க. இந்த லைன் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. சென்டர் டாட்டோட இந்த சைடு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம போட்டிருக்கிற லைனுக்கு ரைட் சைடில் ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தள்ளி 1/4 இன்ச்சு. இதை வந்து ஆம்கோல் சைடே தான் தள்ளிட்டு போகணும், கழுத்து பக்கம் மேலே ஏறக்கூடாது. ஓகேவா, இந்த மாதிரி இருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இந்த 3 டாட்டுமே. இந்த ஃபஸ்ட்டு சென்டர் டாட்டும் செகண்ட் டாட்டும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இதே மெஷர்மெண்ட் தான் வரும். ஆம்கோல் டாட் மட்டும் முன்ன பின்ன மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது தான் தெரியும். அப்போ வந்து சில மாற்றங்கள் இருந்தால் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிட்டோம், டாட் பார்த்துட்டோம், பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இன்னொரு சார்ட் எடுத்துக்கோங்க, இன்னொரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நான் 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 8.5 இன்ச் வந்து இருந்தது ஸ்லீவோட சுற்றளவு. அந்த 8.5 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி சார்ட் பேப்பரை 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஹைட்டு ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 8 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 8 இன்ச் மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம அதில் லைன் போட்டுடலாம். அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே வந்து 1.5 இன்ச் பட்டிக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லைனை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே பட்டிக்கு 1.5 இன்ச் விட்டாலும் ஓகே, 1 இன்ச் விட்டாலும் ஓகே. எந்த அளவுக்கு நீங்கள் பட்டிக்கு அதிகமாக துணி தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோல்டிங் சைடு, ஓப்பன் சைடு, டாப் சைடு, பாட்டம் சைடு அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் சைடில் தையலுக்கான அளவு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பன் சைடில் தான் தையலுக்கான அளவு கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ண சொல்கிறேன். தையலுக்கான அளவு மார்க் பண்ணதுக்கப்புறமா மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக, டாப்பில் இருந்து பாட்டம் சைடு, ஓகே, மேலேருந்து கீழ்ப்பக்கமாக கை கீழ் இறக்கம், ஓகே, அது வந்து ஒரு 3.5 இன்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த 3.5 இன்ச் வந்து எந்த ஒரு அளவும் கிடையாது, நம்மளாக ரேண்டமாக கொடுக்கறது தான். ஸோ பாடி சுற்றளவை வச்சு, ஸ்லீவ் சுற்றளவை வச்சு நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2.5 இன்ச்லேருந்து வரும்போது அப்படியே கீழே வந்து பென் பண்ணி கொண்டு வந்து இந்த பாயிண்ட்டோடு நம்ம ஜாயின் பண்ணிடணும். இப்போ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கிற பாயிண்ட் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்லீவ் கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டால் கூட நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், பட்டி, ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ளவுஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.